ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது. இந்த சுதந்திர நாட்டுல என் மக்கள் இன்னைக்கு 11வது நாளா இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இதை விட ஒரு மோசமான ஒரு கேவலம் என்னன்னா, ரிப்பன் பில்டிங் வாசலிலே இந்த தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு வந்து குழந்தை குட்டி எல்லாம் இங்க இருந்து அப்படியே ஒரு வியூ பாருங்க, கிட்டத்தட்ட 3000 பேர்கிட்ட வந்து இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. தயவு செய்து என் மக்களுடைய குறைகளை என்னன்னா வந்து கேளுங்க. தீர்ப்பு கொடுக்கறீங்க கொடுக்கறது செகண்டரி. என்ன நடக்குது, உங்களுடைய குறைதான் என்ன அப்படிங்கிற 15 வருஷம் 20 வருஷம் அவங்களுடைய உழைப்பு கொடுத்துருக்காங்க. திடீர்னு தூக்கி போய் மறுபடியும் எங்களை குப்பையில டவுன்ல கொண்டு போய் போடுறீங்கன்னா நாங்க எங்க போவோம்? என் பிள்ளைங்க எங்க வீட்டு பிள்ளைங்க வந்து எப்படி படிப்பாங்க? ஒரு இது இந்த திராவிட அரசு வந்து மக்களுக்கான அரசுங்கிறீங்க, பெண்களுக்கான அரசுங்கிறீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பெண்கள் தான். ஓட்டு கேட்கிறப்ப மட்டும் நாங்க ஓட்டு வங்கியா தெரியணும்ல. இன்னைக்கு என் மக்களுடைய வரிகளை கேட்கறதுக்கு இந்த அரசாங்கம் ஏன் முன் வரலன்றதான் என்னுடைய கேள்வி. அதையும் தாண்டி ஒரு பெண்களுக்கு உபாதைகள் எவ்வளவு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதுலயும் மழையில நேற்றெல்லாம் பாத்தீங்கன்னா கொட்ட மழையில எல்லாம் தத்தளிச்சு இருந்துச்சு. கொஞ்சம் மனிதாபிமானம் இருந்தால், கொஞ்சம் இத்தனை நீங்க 100% வேணாம், ஒரே ஒரு புள்ளி மனிதாபிமானம் இருந்தால் என் மக்களை சந்திக்க உங்களுக்கு தில் இருந்துதான் வாங்க. என் மக்களை வந்து கேளுங்க, உங்களோட குறை என்னன்னு கேளுங்க. நீங்க குறைய கேட்டாதான் ஒரு அவங்களும் கொஞ்சம் பிளெக்சிபிள் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கேட்காமலே உள்ளே இருந்து வேலைக்கு வாங்க அப்படின்னா எப்படி வரும்? 23,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும், இன்னைக்கு 12,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்க வாழ்றதா இல்ல சாகிறதா? அப்படி இல்லையா எங்க மொத்த வரையும் நீங்க முடிச்சிருங்க. நாங்க ரொம்ப சந்தோஷத்தோட எதிர்பார்க்கணும். உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். இந்த மக்களுக்கு எது ஆனாலும் அவங்களுக்கு வியாதி வந்தாலும் அதுக்கு பொறுப்பு அவங்கதான் எடுத்துக்கணும், அவங்கதான் எடுக்கணும். ரெண்டாவது, மேயர் அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. மேயர் உள்ள இருந்து எல்லாருக்கும் மெயில் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இந்த மக்கள் வந்து மெயில் பாக்குற அளவுக்கு எல்லாம் இல்ல. அன்னைக்கு வந்து கஜா புயல் வந்தப்ப இந்த மக்கள் தேவை, குப்பையாடுறதுக்கு தேவை. கொரோனா வந்துட்டப்ப எத்தனை பேர் இறந்துருக்காங்க, அதுக்கெல்லாம் இந்த மக்கள் தேவை. முன்கள பணியாளர் என்ன நெத்தியில ஓடிக்கிட்டாங்க வேலை சும்மா தூங்குறதுக்காக? எதுக்கு எங்களுக்கு அந்த பதவி? இந்த முன்கள பணியாளர்கள் எதுக்கு? இந்த முன்கள பணியாளர்களை மதிக்க தெரியாத இந்த அரசை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தயவு செய்து இந்த மக்களுடைய குறைகளை கேளுங்க. அவங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கொடுக்கணும்ன்றதுதான் கோரிக்கை. நீங்க எனக்கு அரசு பணி அமைச்சுன்னு நாங்க கேட்கல, எங்களுக்கு இந்த பணியை நிரந்தரமாக கொடுங்கன்றதுதான், அதுதான் என்னுடைய கோரிக்கை. அவங்க அரசு பணி தான் கொடுத்தாகணும்னு அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணல. நீங்க எங்கெங்கயோ எவ்வளவோ பண்றீங்க. யாரோ ஒரு காரவாக்கி கொடுக்கிற இந்த அரசு ஏன் என் மக்கள் நீங்க பதவியில இருக்கிறதுக்கு காரணமாக இந்த மக்களுக்கு ஏன் நீங்க கன்சிடர் பண்ணல? தயவு செய்து முதலமைச்சர் அவர்கள் இந்த மக்களை வந்து சந்திக்க, மேயர் அவர்கள் மக்களை சந்திக்க, உள்துறை அமைச்சர் தயவு செய்து எங்களுடைய தூய்மை பணியாளர்களுடைய